புதுச்சேரியில் பட்ட பகலில் ரவுடியை சுற்றி வளைத்து வெட்டிய கும்பல் குறித்து போலீசார் வலைவீசி வருகின்றனர். ரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் இந்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இணைகிறார். காதர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்தவர் லூர்து, ஆட்டோ ஓட்டுநர். இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளனர். இந்நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலைய பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்கிறதுக்காக வீட்டிலிருந்து தனது ஆட்டோவை எடுத்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் லூர்தை அங்கிருந்த மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவருக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து காயங்களுடன் உள்ளதால் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவத்தை இடத்து வந்த உருளம்பட்டை போலீசார் தடவில் நிபுணர்கள் வரவழைத்து அங்கு உள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்கள் சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருதீஷ் என்ற வாலிபரை கோவில் திருவிழாவில் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண் முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் தற்போது அவர் பிணையில் வந்துள்ளனர். இதை அறிந்த ருதீஷின் நண்பர்கள் லூர்து கௌதமை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம் தன்னை கொலை செய்வதற்கு முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று இன்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பொறுத்தவரை ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலிலே சுற்றி வளைத்து அரிவாளால் சராமரிய வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராவணியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர்.